ஆதியில ஆதாம் பாவம் செஞ்சு நின்னப்ப அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோல் ஆதாமுக்கு வஸ்திரமாக உடுத்தப்பட்டது. ஒரு மனுஷனுக்காக ஒரு பலி. எகிப்து தேசத்துல ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் எகிப்தியரை அழிக்க வர்றான், ஒரு குடும்பத்துக்கு ஒரு பலியாட்டை என்ன செய்யுங்க, தெரிவு செய்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போன பிறகு, கானானுக்குள்ள போன பிறகு பாவ நிவர்த்தி நாள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, தேசம் முழுவதுக்காகவுமே ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவாங்க. ஆனா கிறிஸ்துவின் காரியத்துல முழு உலகத்திற்காகவும் ஒரே பலியாக இயேசு பலியாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் எப்படின்னா, ஒரு மனுஷனுக்காக மட்டும் பலியாகல, ஒரு குடும்பத்துக்காக மட்டும் இல்ல, ஒரு தேசத்துக்காக மட்டும் இல்ல, அவர் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவர் பலியானார்.